இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 8 சம்மந்தமாக இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கீஸை பார்க்க போகிறோம். இயலமைப்பு புவியியல் தமிழ் பாரம்பரியத்தில் நிலங்களை ஐம்பெரும் பிரிவுகளாக வழங்குகிறது. பின் வருவனவற்றில் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 4, 2, 1 மற்றும் 3. அடுத்த கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதிகளின் கூட்டு திட்டத்திற்கு டேஷ் திட்டம் என்பர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஈரோடு திட்டம். அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தி இந்தியா. அடுத்த கேள்வி, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஓமை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தொட்டனை தூறும் மணற்கேணி. அடுத்த கேள்வி, அறநூல்கள் மற்றும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பகுத்துண்ணுதல். அடுத்த கேள்வி, சங்கமலி தமிழ் என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி திருமங்கையாழ்வார். அடுத்த கேள்வி, தன் நாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்திணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி காஞ்சி. அடுத்த கேள்வி, பேரரசர் அகஸ்டல் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திரு ஹார்சேவல். அடுத்த கேள்வி, இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3 மட்டும். அதாவது 1780 ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலு நாச்சியாரை தோற்கடித்தார். அடுத்த கேள்வி, கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று, தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது. காரணம், தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏ சரி, ஆர் ஏயின் சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உண்டாக்குதல். அடுத்த கேள்வி, பாணன் என்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாட்டு பாடுபவர். அடுத்த கேள்வி, தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அகிலன் மற்றும் ஜெயகாந்தன். அடுத்த கேள்வி, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி முதநூல். அடுத்த கேள்வி, தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வெள்ளி. அடுத்த கேள்வி, நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். அடுத்த கேள்வி, அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அத்வைதானந்த சபா. அடுத்த கேள்வி, வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 சரியானது. அடுத்த கேள்வி, வெக்காமை என்ற அதிகார தலைப்பின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. அடுத்த கேள்வி, தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி என்னும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல். அடுத்த கேள்வி, சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அகநானூறு. அடுத்த கேள்வி, கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று, நீதி கட்சி பிராமணர் இல்லாதோருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. காரணம், பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தங்குதூரி பிரகாசம்.
அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4 அனைத்துமே சரி. அடுத்த கேள்வி, இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ துன்பத்திற்கு துன்பம் தருபவர். அடுத்த கேள்வி, சுக்கிரநீதி, மணநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலை என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நக்கீரனார். அடுத்த கேள்வி, பின்வரும் காரணங்களுக்கான பிற்கால சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது. முதலில் விவசாயம் நிலங்களை அளப்பதற்காக, இரண்டாவது பல்வேறு படிநிலைகளில் நிலத்தை வகைப்படுத்த, மூன்றாவது நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்ப்பதற்காக, நான்காவது வணிக குழுக்களை ஆதரிப்பதற்காக. மேற்கூறியவற்றில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4 சரியானது. அடுத்த கேள்வி, சிறந்த பெண் எழுத்தாளர் பெயரினை மற்றும் சுட்டுகன் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அம்பை. அடுத்த கேள்வி, செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நாலடியார்.